டெலகிராம் எப்படி இன்ஸ்டால் பண்ணி சேஃபாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கைட் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் மணி மேக்கர் தமிழ் டெக் சேனல். இன்று டெலிகிராமை எப்படி பாதுகாப்பாக இன்ஸ்டால் பண்ணி செட்டப் பண்ணுவது என்பதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ப்ளே ஸ்டோர் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் டெலிகிராம் டைப் பண்ணிங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி டெலிகிராம்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். போய்ட்டு ப்ளே ஸ்டோர் போய்ட்டு டெலிகிராம் டைப் பண்ணுங்கள். அங்கே வந்து டெலிகிராம் எக்ஸ்ன்னு இருக்கும். எக்ஸ் எடுக்க வேண்டாம். டெலிகிராம் ப்ளஸ் இருக்கும், அதுவும் எடுக்க வேண்டாம். ஃபஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா டெலிகிராம் ஆப்பு, அதை எடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து இன்ஸ்டால்னு வரும். நீங்கள் புதுசாக பண்ணுறீங்கன்னா இன்ஸ்டால்னு வரும். நான் ஆல்ரெடி பண்ண வாசி ஓப்பன் வந்திருக்கு. இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். உள்ளுக்குள்ளே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நான் ஏகப்பட்ட குரூப் வச்சுக்கிறேன். உங்களுக்கு ப்ளைனாக இருக்கும். நீங்கள் குரூப் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுடைய கரண்ட் லிஸ்ட்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உள்ளே போனோடனே ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய 3 லைன்ஸ், அதான் மெனு சொல்லுவோம். அந்த மெனு பட்டனை டச் பண்ணிக்கோங்க. மெனு பட்டன் உள்ளே வந்தீங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் இருக்கும். நியூ குரூப் எப்படி ஆட் பண்ணுறது, லிஸ்ட்டு எல்லாமே வந்துடும். நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபைலில் போய்ட்டு உங்களுடைய பேர் நீங்கள் கொடுத்துக்குங்க. லோகோவும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அங்கேயே பார்த்தீங்கன்னா கேமரா ஆப்ஷன் இருக்கும். அந்த டச் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக கேலரிக்கு போகும். கேலரியில் போய் நீங்கள் ஃபோட்டோ இது பண்ணிக்கலாம். இந்த நேம் பற்றி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். உங்களோட நேம் வந்து நீங்கள் எடிட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதெல்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிடும். மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ். இந்த செட்டிங்ஸை டச் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் உங்கள் நம்பர் இருக்கும். இங்கே வந்து யூசர் நேம் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யூசர் நேம் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ், சேட் செட்டிங்ஸ். இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேட் லிஸ்ட்டு எப்படி இருக்கணும், உங்களுடைய சேட்டுடைய பேக் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் இந்த சூஸ் பண்ணுறதுக்கு வேண்டி வச்சுக்கிறாங்க. தீம்ஸ் வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து செய்யும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரிஞ்சுக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேசி அண்டு செக்யூரிட்டி. இதான் மெயின். பார்த்தீங்கன்னா டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இருக்குது. நான் செய்கிறேன், நீங்கள் வேணால் செஞ்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு செட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பாஸ்வேர்டு செட் பண்ணி நீங்கள் வந்து லாக் பண்ணி வச்சுக்கலாம். சேஃப்டியாக இருக்கும். இது வந்து ஆட்டோ டிலீட்டு. உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் போடக்கூடியதோ இல்லை உங்களுக்கு வரக்கூடிய ரிசீவ் பண்ணக்கூடிய மெசேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆயிரும். 1 டேயில் பண்ணணுமா, ஒரு நாளில் டெலிட் ஆனால் போதுமா, இல்லை 1 வீக்கில் பண்ணணுமா, இல்லை ஆஃப்டர் 1 மந்த்தா அப்படிங்கிறதான் போட்டிருக்கு. இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. தேவையில்லை அப்படின்னா ஆஃப் பண்ணிக்கங்க. தேவைப்படுச்சுன்னா இந்த சூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு தான் யூஸ் ஆகும். அது பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு லாக்கு. நம்ம எப்படி வந்து மொபைல் லாக் பண்ணுற மாதிரி இது வந்து பாஸ்வேர்டு லாக் போட்டு நீங்கள் 4 நம்பர் போட்டு நீங்கள் லாக் பண்ணி வச்சுக்கலாம். சேஃப்டியாக வச்சுக்கலாம். உங்களுக்கு யாராவது டிஸ்டர்பன்ஸ் உள்ள மெம்பர்ஸை நீங்கள் பிளாக் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான டிவைஸ். நம்ம டிவைஸ் வந்து எங்கெல்லாம் யூஸ் ஆகுது, எங்கெல்லாம் லாகின் ஆகிருக்குங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒரே ஒரு மொபைல் மட்டும் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒன்று தான் காமிக்கணும். இல்லை நீங்கள் இன்னொரு உங்களுடைய லேப்டாப்பில் பிசியில் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அது காமிக்கும். இது இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக நிறைய டிவைஸ்லாம் காமிச்சு அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இம்மிடியேட்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா டெர்மினேட் ஆல் அதர் செஷன்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கொடுத்து எல்லாமே நீங்கள் வந்து லாக்அவுட் பண்ணி வந்துருங்க. யாராவது தெரியாமல் பண்ணுறாங்கிறத இடைக்கிட செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 3 டிவைஸ் காமிக்குது. நான் 3 டிவைஸ்க்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரு மொபைலும் ஒரு லேப்டாப்பும், அதான் வந்து 3 டிவைஸ் மாதிரி காமிக்குது. இது ஆக்டிவாக இருக்குது. ஓகேங்களா? இந்த விஷயம் நீங்கள் பார்க்கணும். இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மொபைலில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், வேற எங்கேயும் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் டெலிகிராம் பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் டிவைஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரொம்ப சேஃப்டியான விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சேட் ப்ரைவேசின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறத கேட்கும். டச் பண்ணிங்க அப்படின்னா யார் பார்க்கலாம், எவ்ரிபடி கொடுத்தீங்கன்னா எல்லோரும் பார்க்கலாம். உங்களுடைய லிஸ்ட்டில் உள்ளவங்க, உங்களுடைய குரூப்பில் உள்ளவங்க எல்லாருமே உங்களுடைய மொபைல் நம்பரை ஷோ ஆகும், பார்த்துக்கலாம். இல்லை நம்முடைய கனெக்ட் மட்டும் இருந்தால் போதும், உங்களுக்கு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கக்கூடியவங்க மட்டும் பார்த்தா போதும்னா மை கனெக்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா போதும். இல்லை நோபடி யாருமே பார்க்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நோபடி கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து நோபடி கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் கொடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹூ கேன் ஃபைண்ட் மீ பை மை நம்பர் அப்படின்னு போட்டிருக்காங்க. உங்களை வந்து யாரெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு நீங்கள் வந்து எவ்ரிபடி கொடுத்தீங்கன்னா எல்லாருமே பார்க்க முடியும். நீங்கள் மை கனெக்ட்னா உங்களுடைய லிஸ்ட்டில் உள்ளவங்க மட்டும்தான், நீங்கள் சேவ் பண்ணவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். அந்த ஒரு செட்டிங்ஸ் இருக்குது இதில். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு சீன். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானது தான். யார் பார்க்கணும், யார் பார்க்கக்கூடாதுன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. அதுக்கான 3 ஆப்ஷன் இருக்குது.
எவ்ரிபடி, மை கான்டாக்ட், நோபடி. இதில் வந்து உங்களுக்கு என்ன தேவைங்கிறத நீங்கள் வந்து சூஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட், அது முடிஞ்சிச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஃபோட்டோஸ் தான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொன்னேன்ல. ப்ரொஃபைல் ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோவை யார் பார்க்கலாம், யார் பார்க்க வராங்க நீங்கள் வந்து தீர்மானம் பண்ணணும். இப்போ எவ்ரிபடி கொடுத்தீங்கன்னா எல்லாருமே பார்ப்பாங்க. மை கான்டாக்ட்னா உங்கள் லிஸ்ட்டில் உள்ளவங்க மட்டும் தான் பார்ப்பாங்க. நோபடி கொடுத்தீங்கன்னா யாருக்குமே வந்து உங்களுடைய ஃபோட்டோ வந்து ஷோ ஆகாது. நீங்கள் மட்டும் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அது அடுத்து பார்த்தீங்கன்னா கால்ஸ் இது இதாக இப்போ என்னென்ன விஷயங்கள். இதான் இங்கே செட்டிங்ஸில் பண்ணக்கூடிய மெயினான விஷயங்கள். நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். இவங்க நார்மலாக வந்து ஸ்டோரேஜ் தான். இந்த ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்டோரேஜ் யூசேஜ்லாம் உங்களுக்கு காமிக்கும். யூசேஜ் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு இது கிளியர் ஹெட்ஜ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து இடம் சேவ் ஆகும். ஓகேங்களா? இதெல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சேஃப்டியான விஷயந்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் டெலிகிராமை எப்படி இன்ஸ்டால் பண்ணி சேஃபாக யூஸ் பண்ணலாம் என்பதை முழுமையாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்டில் உங்களோட டவுட்ஸ் கேளுங்கள். இதே மாதிரி டெக் வீடியோஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் மணிமேக்கர் தமிழ் டெக். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.